டைட்டானிக்கை விட 2 மடங்கு பெரிதான ஒரு கப்பல் முழுகிச்சுன்னா நம்ப முடியுதா? சரியா, டைட்டானிக் முழுகி 100 வருஷம் கழிச்சு 2012ல ஒரு கப்பல் இத்தாலியிலேருந்து பிரான்ஸுக்கு போக வேண்டியது. அந்த கப்பல்ல 3229 பயணிகளும் 1000 கப்பல் ஊழியர்களும் இருக்காங்க. அந்த கப்பலோட கேப்டன் இத்தாலியிலேருந்து போகும்போது பக்கத்தில் இருக்க ஒரு தீவுல இருக்க மக்களுக்கு தன்னோட கப்பலோட பிரம்மாண்டத்தை காட்டணுக்காக கடல் ஓரமா போயிருக்காரு. அங்க இருக்க ஒரு பாறையில இடிச்சு அந்த கப்பல்ல ஓட்ட விழுந்த உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த கேப்டன் அழகா அங்கிருந்து வேற ஒரு கப்பல் வழியா தப்பிச்சு போயிருக்காரு. இதை பார்த்த ஒரு ஊழியர் அங்க இருக்க எல்லா மக்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு 12 ஃப்ளோர் இருக்கும், அந்த 12 ஃப்ளோருக்கும் ஓடி போய் அங்கிருந்த மக்களை தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அங்க இருக்க எல்லா மக்களுக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்து அங்க இருக்க தனித்தனி எமர்ஜென்சி போர்ட்ல தப்பிக்க வச்சு கடைசியில ஒருத்தருக்கு லைஃப் ஜாக்கெட்டே இல்லாம போகுது. தன்னோட லைஃப் ஜாக்கெட் கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றி அவருக்கும் எமர்ஜென்சி போர்டில் அனுப்பிச்சு வச்சு தன்னோட உயிரை மாற்றி 4228 உயிர்களை காப்பாற்றினவர் தான் இந்தியாவை சார்ந்த ரஷியல் ரபல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். போயிட்டு வரேன் கைஸ். தமிழ்ச்சிடும்.